ஹே ஹாய் ஹலோ வெல்கம் டு மானஸ் டே அவுட். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு கேட்டிருந்தாங்க, என்னென்னா டேன் ரிமூவ் ஆகிறதுக்கான ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இதில் வந்து ரெண்டே இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், தெளிவாக காமிக்கிறேன். தென் ஒரு 10 minutes விட்டுட்டு இது கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த டேன் ஃபேஸ் பேக் வந்து ஒன்ஸ் நீங்கள் எங்கேயோ வெயிலில் எங்கேயோ போயிட்டு வரீங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் ஆர் நைட் வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு சோப் யூஸ் பண்ணக்கூடாது. சோப் வந்து ஒருத்தங்க வந்து ஃபேஸில் போடுவாங்கள்ல, அது யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணவே உங்களுக்கு டேன் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் வந்து ஆக்சுவலி கருவளையத்துக்கு போடுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு கரெக்டாக தூங்காமல். ஸோ அதனால் வந்துட்டு நான் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடவே என் ஃபேஸில் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். ஸோ போன தடவை வீடியோவில் ரொம்ப டேன் ஆகி ஒரு மாதிரி கருப்பாக இருந்த மாதிரி இருந்ததா, இப்போ கொஞ்சம் கலர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இந்த பேக் செம்மையாக இருக்கும். வெறும் 2 இன்க்ரீடியன்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி பண்ணணும்னு போய் பார்க்கலாமா. 2 இன்க்ரீடியன்ட், ஒன்று டொமேட்டோ, இது இந்த சைஸு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு தான் இந்த டொமேட்டோ நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அரைச்சிக்கிறேன், நல்ல மைய அரைச்சிக்கணும். இந்த ரேஞ்சுக்கு கட் பண்ணி போட்டுட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஒரு குட்டி தட்டுலேயோ இல்லை ஒரு பவுல்லையோ போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு கரெக்டாக இந்த ரேஞ்சுக்கு நான் எடுத்துக்கிறேன். அந்த டொமேட்டோக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். இது ஸோ நம்ம இப்போ கலக்கிடலாம். ஸோ இது இந்த ஸ்டேஜில் வரும், தெரியுதா உங்களுக்கு, இந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் தான் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணோம், அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக் தான் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம், தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கலர் ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எதாவது டர்ட் இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணி 10 minutes விட்டால் இனஃப். ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன், பண்ணுவோம், நம்ம வீடு தானே. கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்கு தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு மாப்பிள்ள. அதாவது மேக்கப் போடுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எப்படி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க, சோப்போ சம்திங் ஏதாவது கடல மாவு போட்டு இது பண்ணுவாங்க ஒருத்தவங்க, ஒரு மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக் போடுங்க. மெயினாக வந்து நீங்கள் ஃபுல்லாக கழுவுறாச்ச இது சுடுதண்ணி இருக்கு இல்லையா, சூடான வாட்டர் வச்சு, அதாவது லைட் வார்ம் ஹீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி வச்சு நீங்கள் கழுவிட்டு இந்த பேக் போட்டிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். கம்ப்ளீட்டாக தலையெல்லாம் தூக்கி கட்டிட்டேன். ஸோ கழுத்துக்கு மெயினாக போடணும், ஏன்னா ரொம்ப டேனாக இருக்குது. கை பார்த்திங்களா, அன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிமூவ் ஆகிருக்கு டேன். என் கையில் செம்மையான டேன் இருந்தது அந்த ரிவர் வீடியோக்கு அப்புறம், ரொம்ப கருப்பாயிருச்சு. இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிடலாமா. ரொம்ப ஒரு மாதிரி அப்படணும்லாம் இல்லை, லைட்டாக போட்டிங்கனாலே இன்னும் தான். அந்த வாட்டர் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக தெரிஞ்சால் போதும். ஒரு தடவை பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே, ஒவ்வொரு வீடியோஸில் வந்துட்டு என்ன வீடியோவாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்துட்டு ஏதாவது ஹோம் ரெமெடி ரிலேட்டடாக சொன்னாங்கன்னாலே ஹனி இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன்னும் எல்லாத்து வீட்லேயும் ஹனி இருக்குதுன்னு சொல்ல முடியாது கரெக்டாக. ஸோ அதனால் நான் வீட்டில் இருக்கிற சிம்பிள் விஷயம் வச்சு எல்லா டைமும் இல்லாததுனால ஸோ நான் வந்து
எனக்கு கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நானே பண்ணி தான் இந்த ரெமடிஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இது எனக்கு எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. அவங்க அந்த இன்னொரு டேன் ஃபேஸ் பேக் இருக்குது, கடலை மாவு, கர்டு, கொஞ்சமாக ஹனி, அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள், என் பேர்லேயே ஒரு மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள், இது 3ம் ஆட் பண்ணி வச்சுக்குவாங்க எங்கள் அம்மா. குளிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணி, குழந்தையிலேருந்தே எனக்கு அப்படி தான், என்ன சொல்கிறது, ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி, முகத்துக்கு கை எல்லாமே அப்ளை பண்ணி, அந்த மாதிரி தான் வந்துட்டு எங்களை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எண்ணெய், தங்கச்சி, தம்பி எல்லாத்தையுமே அப்படி தான் குளிக்க வைப்பாங்க. தம்பிக்கு மட்டும் மஞ்சள் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி தான் எல்லாம் குளிச்சுட்ருந்தோம் நாங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் பெருசாக குழந்தையிலேருந்து சோப்பே பெருசாக யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வளர வளர காலேஜு, ஸ்கூல் அப்படிலாம் நம்ம போனோம் இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் திமிராயிடுச்சு. ஸோ அதனால் வீட்டில் சொல்கிறதெல்லாம் கேட்குறதில்ல. ஏன்னா டைமுக்கு நம்ம கிளம்பணும், ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்ததுனால, ஸோ அம்மா சொல்கிறது பெருசாக நான் கண்டுக்காமல் விட்டதுனால தான் இப்போ எகெயின் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டேன். அப்போ கரெக்டாக ஈவன் டோன் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லை, டோட்டலாக எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. மெயினாக வந்து காதுக்கு அந்த ஃபேஸ் பேக் வந்து இது போட்டுக்கோங்க. முடியில் படாமல் போட்டாலும் சரி, இல்லை பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ரீமாக நம்ம போடுறோம். அதாவது அந்த வெயில் படுது இல்லையா, அந்த டேனாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல மட்டும் போட்டாலே போதும். இந்த இடம் கண்டிப்பாக டேன் ஆகும், இந்த இடம்லாம் டேன் ஆகும். ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்கிற இது வந்துட்டு நீங்கள் கையில் போட்டுக்கோங்க, கையில் வேணால் போட்டுக்கோங்க. நானும் கைக்கு அப்ளை பண்ணிடுறேன். இந்த ரேஞ்சுக்கு எடுத்து அந்த டேன் ஆகிற இடத்துல மட்டும், அதாவது இந்த முன்பக்கம் இருக்கு இல்லையா, அங்கே தான் ரொம்ப ஆகும். எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கலாம், இங்கே லைட்டாக இருக்குது. ஸ்கூல் டைம்லேருந்து இருந்துச்சு, அதுக்கப்புறம் இடையில நல்லாவே போச்சு, ஃபுல்லாக ஈவன் டோன் ஆச்சு. இப்போ எகெயின் வந்து வெயிலில் விளாட ஆரம்பிக்கவும் மறுபடியும் ரொம்ப டேன் ஆகுதுங்க. இல்லை என் ஸ்கின்னே நேச்சுரலாக அப்படியா என்னன்னு தெரியல, நான் இப்படி தான் போட்டு ஒப்பேற்றிக்குவேன். அது இல்லாமல் இந்த பசங்க இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறாங்க, அவங்களெல்லாம் பார்த்தோன்னா கை ஃபுல்லாகவே கருப்பாயிரும், இங்கே ஒரு கலர் இருக்கும், இங்கே ஒரு கலர் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது செம்ம பேக்கு. ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே நம்ம இது பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனை. எனக்கு இந்த அளவுக்கு தான் டேன், ஏன்னா நான் இந்த அளவுக்கு தானே துணி, அதாவது கை இந்த லெவல் தானே வச்சு போடுறேன். ஸோ அதனால் வந்துட்டு பிரச்சனை கிடையாது, அதனால் இருக்கிறத அப்ளை பண்ணிடலாம், அவ்வளோதான். தென் வந்து உங்களோட காலுக்கு போடுங்க, காலுக்கு போட்டிங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இன்னொன்று, நம்ம உடம்புல வந்து டக்குன்னு டேன் ரிமூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது கால் தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நம்ம ஸ்கூல் டைமில் நமக்கு வெடிப்பு வந்தாலோ, அதாவது சிலருக்கு வெடிப்பு இருக்கும் சரிங்களா, 2 டிப்ஸ் சொல்கிறேன். வெடிப்பு இருந்துச்சுன்னா ஷூ போடுங்க, ஷூ போட்டு சாக்ஸ் போட்டு ஷூ போடுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் தொடர்ந்து போடுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த வெடிப்பு வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஆனால் அது என்னன்னு தெரில, ஆனால் நான் அப்படி தான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அந்த பழனிக்கு பாத யாத்திரை அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தோம்ல, அப்போ வந்து வெறும் காலில் தான் நடந்தாகணும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா கால் ஃபுல்லாக வெடிச்சு புண்ணாட்டம் ஆகிடும். ஸோ அது என்னாச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா சாக்ஸ் போட்டுக்குவேன், வீட்டுக்குள்ளே சாக்ஸ் போட்டுக்குவேன். செகண்ட் திங் வந்து இப்போல்லாம் நம்ம டைல்ஸில் தான் நடக்கிறோம், அதுவே கொஞ்சம் கூலிங் இல்லையா, அது கிரானைட் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ வந்து சாக்ஸ் போட்டுட்டு ஷூ போட்டு அந்த ஒரு மாதிரி வேர்க்கிற ஒரு இதில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வெடிப்பு ரெடியூஸ் ஆகிடும். செகண்ட் திங் வந்து நம்ம காலோட கலரும் சேஞ்ச் ஆகும், ஏன்னா வெயில் படாது இல்லையா, ஷூ இந்த மாதிரிலாம் போட்டோன்னா வெயில் படாது. ஸோ அதனால் காலை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை, நகத்தை மட்டும் நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டாலே இனஃப் தான். நெயில் பாலிஷும் அதே மாதிரி தான், எல்லா டைமும் நெயில் பாலிஷ்னு என்ன சொல்கிறது, வருஷத்துக்கு அந்த ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் நெயில் பாலிஷ் அப்படிங்கிறத நம்ம போடக்கூடாது. கொஞ்சமாவது அதுக்கு ப்ரீத்திங் டைம் வேணும் இல்லையா.
நெயில் பாலிஷ் சும்மா போட்டுகிட்டே இருந்தோன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த நகம் வந்து அந்த கெமிக்கல்னால ஸ்பாயில் ஆகிடும். அதாவது லேயராக பிரியும். ஒருத்தங்க வந்து இப்படி நம்ம வெட்டுவோம் இல்லையா, வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி பிரித்து எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா லேயராக வரும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வரும், செகண்ட் ஒரு லேயர் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து மருதாணி இந்த மாதிரி விஷயம் வந்து அப்பப்போ போடுங்க. ஆம்பளை என்ன பொம்பளை என்ன அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கொஞ்சமாக மருதாணி வச்சு நம்ம தான் நம்மளை வந்து செல்ஃபாக பார்த்துக்கணும். உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வேணும்னா மருதாணி வைங்க, இல்லைனாலும் மருதாணி வைங்க. ஏன்னா அது ரொம்ப கூலிங், நல்லது. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, காலெல்லாம் குடையுது, கை காலெலாம் வலிக்குது அப்படின்னா சுடுதண்ணியில் குளிப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம சுடுதண்ணியில் கால் வச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்களேன், செம்ம ரிலாக்ஸாக இருக்கும். அதை வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலில் அந்த வெடிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே ஏதாவது மண் இருந்தாலோ இல்லை அழுக்கு தங்கினாலோ அந்த சுடுதண்ணியில் கால் ஒரு 10 நிமிஷம் கல்லுப்பு போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே கொஞ்சம் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். அப்போ 2 ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு எடுத்துகிட்டு ரோஸ் வாட்டர் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. இவ்வளோதான். ஸ்கின் கேர்னால் பெரிய கம்ப சுற்றுற கதையெல்லாம் கிடையாது. சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வச்சே நம்ம செல்ஃபாக நம்மளை வந்து நீட்டாக பாதுகாத்துக்கலாம். ஆனால் சிலருக்கு அது தெரியறதில்ல. இன்டேக்கும் அதே மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இன்டேக் நான் கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். எவ்வளோக்கு நம்ம கரெக்டான ஃபுட்டு உள்ளே எடுக்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளோட ஸ்கின் வந்து செம்மையாக இருக்கும். ரெண்டாவது நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இந்த ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ட்ரிங்க் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறது, நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன், ஸ்மோக்கிங் வந்து நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு தன்னை செல்ஃபாக என்ன சொல்கிறது ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நிறுத்துறவங்களுக்கு ஒரு ட்ரிங்க் இருக்குது. அந்த ட்ரிங்க் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ட்ரை பண்ணுங்கள். அந்த நுரையீரலுக்குள்ளே அந்த ஏதோ சம்திங் பிளாக்காக ஒரு என்ன சொல்கிறது ஒரு புகை மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அது ஏதோ ஆகும்ல, ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். சரிங்களா? அதுக்கு வேண்டி இதெல்லாம் குடித்தா எனக்கு ரெடியூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியெலாம் குடிக்கக்கூடாது. ஓகேவா? அதெல்லாம் தப்பு. அவ்வளோதான். ஸோ வீட்டில் இருக்கிற அதுவும் சிம்பிள் விஷயந்தான். ஸோ அது பண்ணலாம். டீ மாதிரி போடுவோம். டீ மாதிரி போட்டு நம்ம அதை குடிக்க போகிறோம். ஓகே. ஸோ இது நான் பேசுகிறதுலேயே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கரெக்டாக? ஆமாம், 8 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா அப்ளை பண்ணுறதோடு சேர்த்து. ஸோ இன்னொரு கரெக்டாக ஒரு 2 or 3 minutes இருக்கட்டும். ஸோ நான் கொஞ்சம் நேரம் அப்படியே காற்றுல உட்கார்றேன், இல்லைனா அப்படியே நார்மலாக இருங்க. இந்த இடம்லாம் எனக்கு ட்ரை ஆகுது. ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் கழுவுறச்ச இப்படி ரொட்டேட் பண்ணி ஸ்கின்னை லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக கழுவிட்டு வாங்க. ஸோ இந்த பேக் வந்து நீங்கள் தினமும் கூட யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. வெயிலில் போகிறவங்களா இருந்தால் தினம் நைட்டு போடுங்க. ஸோ இதில் இன்னொரு டிப்ஸும் சொல்லிடுறேன். இதில் வந்து லைட்டாக கேர்டும் லெமன் போட வேண்டாம், கேர்டு லைட்டாக ஹனி லைட்டாக போட்டாலுமே இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு ஆல்ரெடி ஸ்கின் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஏன்னா பாடி ஸ்க்ரப் அது இதுன்னு நான் போடுறதுனால எனக்கு ஸ்கின்னு ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் எனக்கு டேன் நிறையா இருக்குது, எனக்கே தெரியும் டேன் நிறையா இருக்குது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் டேன் போட்டால். அது இல்லாமல் என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டனால தான் இந்த வீடியோ. உங்கள் பேர் எனக்கு மறந்துடுச்சு, பட் உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஸோ நான் அது போய் ட்ரை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் கால். ஓகே. இப்போ வந்து நான் லைட்டாக இந்த மசாஜ் கொடுத்துருக்கேன். எப்படின்னு சொல்லிடுறேன். இப்படி தென் வந்துட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இந்த விரல் வச்சு இப்படி இழுத்து இங்கே கொண்டு போய் இப்படி வந்து இந்த இடத்துல வச்சு இப்படி இருக்கணும். இது வந்து 20 ஸ்டிங்ஸ் எடுக்கணும் நீங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு டபுள் சின் வர மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த டபுள் சின்னை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் இதை பண்ணுறேன். ஸோ இப்படி இந்த எண்டிங் கொண்டு போயிட்டு இது கீழே இப்படி இறக்கிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த பக்கமும் சாரிங்க காஞ்சிடுச்சு, கொஞ்சம் இப்போ இதாக இருக்கும்போது பண்ணணும். இந்த மாதிரி இந்த பக்கம் 20 இந்த பக்கம் 20, அவ்வளோதான். இது வந்து இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணி இந்த எண்டிங் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வச்சு இப்படி திருப்பி இப்படி இறக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கின்னில் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும். ஸோ இப்போ நான் போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இருங்க, தெரியுதா ஏதாவது டிஃப்ரென்ஸு? கல்வியாச்சு. கட்சியில் இடைய போகிறோம்ப்பா. ஓகே, தெரிகிறதா?
ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டோம்ல அந்த உளுந்து, அது செம்ம ரிசல்ட்டு. சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு டேன் இருக்குது தெரியுதுங்களா, 2 கோடு கிழிச்சாப்பில். யா, இது வந்து ரெடியூஸ் ஆகும். டொமேட்டோ இந்த பேக் போட்டேன், எனக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு போன தடவை கம்பேர் பண்ணும்போது. இந்த தடவை ஒரு கொஞ்சம் இல்லை, நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா? ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஸோ இது வந்து ரெகுலராக கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த பேக்கு. ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன், கடலை மாவு வந்துட்டு ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக கோகோனட் ஆயில் இருக்கு இல்லையா, அது லைட்டாக ஒரு ட்ராப் விட்டுக்கோங்க. ஒரு ட்ராப் 2 ட்ராப் விட்டுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த கோகோனட் ஆயில் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இதுதான் ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ். எனக்கு கொஞ்சம், அதாவது என்ன சொல்கிறது, நார்மல் ஸ்கின்னு எனக்கு ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நான் லைட்டாக கோகோனட் ஆயில் வந்து நெக்ஸ்ட் பேக்லேயோ அப்படி இது பண்ணிப்பேன். இல்லைன்னா நீங்கள் வெறும் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, தேங்காய் பால் எடுத்தும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட குக்கிங்க்கு இப்போ இது சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதனால் இது ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தான் சொல்லணும் என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் இதை விட பெட்டரான ஃபேஸ் பேக் ஐடியாஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷோராக வந்துட்டு அந்த பேக்கு நான் ட்ரை பண்ணிவிட்டு அதோடய ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். கையிலையுமே டேன் கம்மியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும்.